ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ஏன்னா வரப்போற வரலட்சுமி நோம்புக்கான திங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் நம்ம வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன கொடுக்கலாம் அதுவும் நம்ம பார்க்க போறோம். அதுவும் இல்லாம பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் பூஜைக்கானது. அதுக்கப்புறம் நம்ம நில வாசப்படியில கட்டுற தோரணங்கள், அது இல்லாம பாத்தீங்கன்னா பிராஸ்ல எடுத்து செராமிக் வரைக்கும் நம்ம மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வரலட்சுமி நோம்புக்கு நம்ம தாம்பலம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்ம வசதிக்கு தகுந்தமா நம்ம கொடுத்துக்கலாம். பேசிக்கா நம்ம தாம்பலம் கொடுக்கறது முக்கியமானது என்ன இருக்கும்? வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு, குங்குமம், அப்புறம் மஞ்சள், இதுதான். அதுக்கு மேல கொடுக்கறது நம்ம வசதிக்கு தகுந்தமா தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறத இந்த மாதிரி அழகான பிளேட்ஸ் இல்லைன்னா ஏதாவது சின்னதா ஒரு பேக்ல சுமங்கலி பொண்ணுங்களுக்கு கொடுக்கற பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி அழகா வச்சு கொடுக்கறது இப்ப கொஞ்ச நாளா வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்னு எடுத்து 100 ரூபாய்க்குள்ள இருக்கு. பர் பீஸ் பாத்தீங்கன்னா சிலது 30, 40, 50, 60, 70 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எதுவுமே ஒரு பிக்ஸான ரேட் இல்லை. எந்த பிளேட்லயும் தனித்தனி ரேட், டிசைனுக்கு தகுந்தமா, அது இல்லாம சைஸ்க்கு தகுந்தமா பிரைஸ் இருக்கு. நாம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும் போது அந்த வெத்தலை பாக்கு, தேங்காய், சீப்பு, கோனு, மெஹந்தி கோன் மீன்ஸ் அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸ்ல வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும், வாங்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கொடுக்கும் போது இவ்வளவு அழகான ஒரு பிளேட்ல கொடுக்குறோமே, அதுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இந்த மயில் பிளேட் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. சின்னது 100 ரூபாய்க்கு மேல, பெருசு 200 ரூபாய்க்கு மேல. பிகாஸ் அது கொஞ்சம் ஹெவியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம நில வாசப்படிக்கும் சரி இல்ல நம்ம பூஜை அறைக்கும் சரி இந்த அழகான நம்ம தோரணங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தோரணங்களோட ரேட் பாத்தீங்கன்னா 30, 35 ரூபாய் ஸ்டார்ட் ஆகி 280, 90 இந்த மாதிரி இருக்கு. சிங்கிள் கலரும் இருக்கு, அதே மாதிரி டபுள் கலர், ட்ரிபிள் கலரோடதும் இருக்கு. டபுள் கலர், ட்ரிபிள் கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா கீழே மணி அழகா ஒரு கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. கலர் பாத்தீங்கன்னா பிங்க், ஒயிட், அதுல கிரீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ, ஒயிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 கலர் பீசஸோடதெல்லாம் எல்லோ, கிரீன், ஒயிட்டு. இது பக்கத்துல பாத்தீங்களா அந்த ரவுண்டா இருக்கிறது மல்லிப்பூவோடது மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. இருக்கிறதுலே அதுதான் காஸ்ட்லியா இருந்தது. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்புக்காக கலசத்துக்காக அந்த சொம்பு தான் பார்க்க போறோம். அந்த சொம்பு பித்தளையும் இருக்கு, அதே மாதிரி செம்புலையும் இருக்கு. நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். சின்னதுல இருந்து எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் கலசம் நம்ம உட்கார வைக்கிற மாதிரி அதுதான் பாக்குறோம். வரலட்சுமி நோம்புக்கு சிம்பிளா கலசம் ரெடி பண்ணணும் சின்னதான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலசம் வாங்கலாம். கலசம் உட்கார வைக்கிறது இந்த மாதிரி செம்புல இருக்கிற சொம்பு, அதே மாதிரி பித்தளைல இருக்கிறத நம்ம வாங்கலாம். இதுல 2 சைஸ் இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 279 ரூபாய் இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ்ல கலசம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் வாங்கலாம். கொஞ்சம் பெருசாவும் இருக்கும், அதே மாதிரி அவ்வளவு சின்னதாவும் இருக்காது, நல்லா இருக்கும் கரெக்ட் சைஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா சின்னது, பெருசுன்னு சொல்லி எல்லா சைஸுமே இருக்கு. இந்த கலசம்லாம் நம்ம வச்சோம்னா அம்மாவுக்கு நம்ம புடவை கட்டி நம்ம கலசமா நம்ம உட்கார வைக்கிறோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப இந்த டிசைன் பாத்தீங்கன்னா கலசத்துக்கு சுத்தி அஷ்டலட்சுமி தாயாரே இருக்காங்க. சுத்தி ஒவ்வொரு ரூபத்துல மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது சின்ன டிசைன் எடுத்து பெரிய டிசைன் வரைக்கும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாத்திருக்கேன். நீங்க முதல்ல இந்த டிசைன் பாத்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கலசத்துக்கு நீங்க கொப்பரை தேங்காய் வச்சு வழிபடுறவங்களா இருந்தா இந்த மாதிரி கலசம் வாங்குங்க. ஏன்னா கொப்பரை தேங்காவுக்கு இந்த மாதிரி கலசம் தான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பெரிய சைஸ்ல பார்த்த கலசம் எல்லாமே எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காசு. அதனால எதுலயும் ரேட் இல்ல, எல்லாமே வெயிட் போட்டு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அழகான ஒரு நம்ம அர்ச்சனை கூட தான் நம்ம பார்க்க போறோம். இது அர்ச்சனை கூடன்னு தான் எங்களதுல சொல்லுவாங்க, உங்களதுல என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 4 டிசைன் இருக்கு, செம்மையா இருக்கு. முதல்லலாம் கோயிலுக்கு போனா இந்த மாதிரி அர்ச்சனை கூடல தான் வச்சுட்டு தேங்காய், வாழைப்பழம், பூ, வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போவாங்க.
ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம கோயில் வாசல்லையே வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்லயே வாங்கி அர்ச்சனை பண்ணிடுறோம், இல்ல பிளாஸ்டிக் அந்த பாஸ்கெட் மாதிரி கொடுக்குறாங்க, அதுலயே நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, கடவுளுக்கு பிளாஸ்டிக் பொருள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி அர்ச்சனை கூட நீங்க வாங்கலாம். இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது உருளி. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு உருளியாவது வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரணும். ஏன்னா உருளிக்கு வந்து நெகட்டிவிட்டிய நீங்கிற சக்தி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு. நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன உருளியாவது. இந்த உருளியோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னது ஒரு 200 ரூபாய்ந்து எடுத்து அதுக்கு மேல நம்ம எவ்வளவு பெருசு போறோமோ அவ்வளவு ரேட்டுக்கு இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி போடுற ஸ்டாண்டு ரொம்ப ஹெவியா இருந்ததுங்க, நல்லா இருக்கு. இந்த மூடி போட்டு சாம்பிராணி ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 722 ரூபா. நல்லா ஹெவியா, அதோட ஹேண்டல்ல வந்து உடனோடது கொடுத்துருக்காங்க, அதனால சுடாம இருக்கும். 2 டிசைன் இருக்கு. இப்ப வந்து வரலட்சுமி நோம்புக்கு ரிட்டர்ன் கிஃப்டா வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதா நம்ம கிண்ணம் கொடுக்கலாம். இதுல பொங்கல் இல்ல நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும் போது ஏதாவது பிரசாதம் கொடுக்கோம்ல, அந்த மாதிரி அந்த கிண்ணத்துல போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் நம்ம கொடுக்கும் போது இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்லயும் நம்ம வந்து வெத்தலை பாக்கலாம் வச்சு கொடுக்கலாம். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளதான் பிரைஸ் இருக்கு. மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காசு வெயிட் போட்டு சொல்லுவாங்க. டிசைன் நிறைய வந்திருக்கு மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகங்கள்லாம் வந்து. முருகரோட 6 முகம் விளக்கு, வேல் ஓமும் சேர்த்து அழகா இருக்கு. ஒரே விளக்குல வேலும் இருக்கு, ஓமும் இருக்கு, 6 விளக்கும் இருக்கு. வெற்றில தீபம் போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விளக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ல இந்த மாதிரி சின்ன நம்ம டம்ளர் கூட நம்ம கொடுக்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நம்ம வசதிக்கு தகுந்தோம். நம்ம வசதி இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம ஓம் விளக்கு கூட நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ல நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து இது பெஸ்ட்னே சொல்லுவேன். பட் பர் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலது வந்து 100 ரூபாயோடதுலயும் இருக்கு, சிலது வந்து 150 200 இந்த மாதிரி பிரைஸ்லயும் இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கம்மியான ரேஞ்சில வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் வந்து லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கிறது தான் இந்த வீடியோல எல்லாமே நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ற பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்குலாம் பாத்தீங்கன்னா 5 முகம் இருக்கு, 7 முகம் இருக்கு. பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 800 ரூபாய் 700 ரூபாய் 900 ரூபாய் இந்த மாதிரி வந்து இருக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட்ல இது வந்து பெஸ்டான கிஃப்ட்னு சொல்லுவேங்க. மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பிளேட்ஸ்ல நம்ம போட்டு நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே அழகா இருக்கும் வரலட்சுமி நோம்புக்கு. ஆனா ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு மேல இருக்கு. நம்மளுக்கு வசதி இருந்தா கொடுக்கலாம். மகாலட்சுமி தாயார் இனிமே அடுத்த வருஷத்துக்கு மேலதான் வந்து ஏத்தி விடுவா, கீழே இறக்க மாட்டா, அவளை நம்புறவங்க. ஆனா நம்ம வசதிக்கு தகுந்த மேல நம்ம பண்ணாம நமக்கு என்ன நம்மளால முடியுதோ ரிட்டர்ன் கிஃப்ட்ல அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து வரலட்சுமி நோம்புக்கு கண்டிப்பா நம்ம பொங்கல் வைக்கணும். அம்மாவுக்கு சக்கரை பொங்கல், அதுக்கான ஒரு சின்ன சின்ன பொங்கல் பாத்திரம் தான். செம்புல இருக்கு, பித்தாளையும் இருக்கு. செம்புல இருக்கிறது 900 சில்லற ரூபா. அப்புறம் வந்து பித்தாள இருக்கிறது வந்து வெயிட் போட்டு தான் சொல்லுவாங்க. வரலட்சுமி நோம்புக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ல சில பிராஸ் கலெக்ஷன்லாம் நம்ம பார்த்தோம், என்னன்னா நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம ஸ்டீல்லையும் பார்க்கலாம். நம்ம வந்து சுவாமிக்கு தான் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ண கூடாது பூஜைக்கு. எத்தனை பாக்கு வந்து பிராஸ்ல வச்சு நம்ம தாம்பலமா நம்மளால கொடுக்க முடியலன்னா ஸ்டீல்ல நம்ம பிளேட்ஸ் வாங்கி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா சுவாமிக்கு படைக்க கூடாது, ஆனா நம்ம ரிட்டர்ன் கிஃப்டா நம்ம கொடுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய்ல எடுத்து 150 ரூபாய் 200 ரூபாய் கூட இருக்கு. அது நம்ம வசதிக்கு எவ்வளவு ஒரு பெஸ்டான ஒரு பிரைஸோ அந்த பிரைஸ்ல நம்ம வாங்கி வெத்தலை பாக்கலாம் வச்சு நம்ம தாம்பலமா கொடுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட்னு ஸ்டீல்ல எனக்கு பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் டிசைன் செம்மையா இருக்கு.
பாக்குற இடம் எல்லாமே டிசைனா இருந்ததுனால நல்லா இருக்கு. குவாலிட்டியும் சீரியஸா ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 34 ரூபா தான். பெஸ்டான ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்னே நான் சொல்லுவேன் ஸ்டீல்ல. அதுக்கப்புறம் குங்கும சிமிலி 37 ரூபா. இந்த மாதிரி கூட நம்ம குங்குமம் போட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வைக்கிற சொம்புல இருந்து எடுத்து ரிட்டர்ன் கிஃப்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். இப்ப நம்ம வேற செக்ஷனுக்கு போய் பார்க்கலாம். நம்ம வரலட்சுமி நோம்புக்கான பொருட்கள்லாம் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தாம்பரப்பூ நல்லா இருக்கு. பர் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 37 ரூபா. உருளியில வந்து நம்ம இந்த ஃப்ளவரும் நம்ம போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே. இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம எல்லார் வீட்லயும் ஒன்னாவது இருக்கணும். ஏன்னா இதுல வந்து வாசனையான பொருள் வந்து பூஜை பொருள்ல நம்ம சேர்த்துக்கலாம். வெட்டி வேறு, கிராமம், ஏலக்காய், ஜவ்வாது இந்த மாதிரி பொருட்களை நம்ம சேர்த்து இதுல வச்சு பணம் நம்ம கொஞ்சமா வச்சாலும் அதை எடுத்து நம்ம ரெண்டாவது செலவு பண்ணாம அந்த பணமே வந்து ரெட்டிப்பா ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த மாதிரி உடன் பாக்ஸ்ல நம்ம வந்து பணம், ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இனிமே நம்ம பாக்குற மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செராமிக்ல இருக்கு. அபிஷேகம் பண்ணாவும் ஒண்ணுமே ஆகாது, நல்லாவே இருக்கு. இதுல வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோல இருக்கு, ஒயிட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் அண்ட் கிரீன் மிக்ஸ் ஆகி லைட்டான கலர். ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்காங்க. இதெல்லாம் ரேட்டு பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஒரு 300 ரூபாய்க்கு மேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அது வந்து ஒரு 800 ரூபா 900 ரூபாய் அந்த மாதிரி ரேட்ல தான் இருக்கு. ரொம்பவே அழகா இருக்காங்க மகாலட்சுமி தாயார். இப்ப மகாலட்சுமி தாயார் ரொம்ப வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே வந்து வேற டிசைன்ல இருக்காங்க இந்த மகாலட்சுமி தாயாரு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே தான் வந்து நான் பார்க்க போயிருந்தேன், அங்க இல்ல. இந்த மாதிரி டிசைன் இருந்தாங்க. அதே மாதிரி முருகர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, எல்லா சுவாமியும் இருக்காரு. இந்த பிராஸ் கலெக்ஷன்ல விக்கிரகங்கள் வந்து இந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அபிஷேகம்லாம் பண்ணா ஏதாவது ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா ஒண்ணுமே ஆகாது. பிராஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி முன்னாடி சின்ன சின்னதா நம்ம வந்து நெய்வேத்தியம் படைக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் இதெல்லாம் ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கு. வெத்தலை பாக்கு வைக்கலாம், இல்ல நம்ம வந்து கல்கண்டெல்லாம் நம்ம சுவாமிக்கு படைக்கிறோம்னா இந்த மாதிரி நம்ம பிளேட்ஸ் சின்ன சின்ன பிளேட்ஸ்ல வச்சோம்னா அழகா இருக்கும். இப்ப வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ல இன்னும் ஒண்ணு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா குங்கும சிமிலி. நம்ம கலர்ஃபுல்லா நம்ம கொடுக்கணும் நம்ம வரலட்சுமி நோம்புக்கு அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரியும் நம்ம வாங்கலாம். குங்கும செம்மிலி ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்க குங்கும செம்மிலி எல்லாமே 61 ரூபீஸ் இருக்கு. அதே மாதிரி சின்னது வந்து சின்ன சைஸ்லயும் இருக்கு. இந்த பெரிய சைஸ்ல இருக்கிற கலர்ஃபுல்லான ஸ்டோன்ல டிசைன் இருக்கிறதுனால அந்த லைட்டுக்கும் அதுக்கும் நல்லா மின்னுது. ஸோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து குங்கும செம்மிலி கொடுக்கணும்னா. வரலட்சுமி நோம்புக்கு மணக்கட்டை பார்க்கலாம். இந்த மணக்கட்டைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாழலைக்கு மேல பச்சரிசி நம்ம பரப்பி விட்டு நாம வந்து கலசம் வைக்கணும். அதுக்கு வந்து மிக முக்கியமானது இது வந்து கோல்டன் கலர்லயும் இருக்கு, அதுக்கப்புறம் சில்வர் கலர்லயும் இருக்கு. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்கலாம். சைஸும் அதுக்கு தகுந்த சைஸு, ப்ரைஸும் அதுக்கு தகுந்தது. டிசைன் நிறைய இருக்கு. ஸோ பிடிச்சா பாருங்க, இது எல்லாமே ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா மேலே வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட், கலசம் வைக்கிறதுக்கு மணக்கட்டல இருந்து அதுக்கப்புறம் நம்ம விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே போய் நம்ம ப்ளவுஸ் பிட்டுலாம் நம்ம வந்து நம்மளால முடிஞ்சா ப்ளவுஸ் பிட்டு நம்ம கொடுக்கலாம். அதெல்லாம் ஃபோர்ஸ் இல்ல ப்ளவுஸ் பிட்டு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி. நார்மலா வந்து வரலட்சுமி நோம்புக்கு நம்ம பார்த்தோம்னா வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், இதுதான் பேசிக்கான பொருளை மிக முக்கியமானது நம்ம சொல்லலாம் கொடுக்கறத. இதுக்கு மேல நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்ம வசதிக்கு தகுந்தமா நம்ம கொடுக்கலாம். ப்ளவுஸ் பிட்டு, சீப்பு, மெஹந்தி, கார்னு, வளையல், பொட்டு, அப்புறம் கண்ணாடி, இது எல்லாமே நம்ம வசதிக்கு தகுந்தமா தான் கொடுக்கணும். ஆனா பேசிக்கான பொருள்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது மட்டும்தான். இப்ப வந்து இந்த பிளவுஸ் பிட் எல்லாம் வந்து ஒன்னொன்னு வந்து ஒவ்வொரு ரேட்ல இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு கிட்ட வரும்போது ஒரு 15 நாள் இருக்கும் போது நீங்க போனீங்கன்னா அப்ப வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து நம்ம தாம்பலமா கொடுக்கணும்னு நம்ம சொல்லி கேட்டோம்னா வந்து செட்டா வந்து 24, 12 அந்த மாதிரின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம பிளவுஸ் விட்டு
எடுத்துட்டு தனித்தனியா நம்ம கலர்ஃபுல்லா நல்ல ஒரு பிரைட்டான கலரை இருக்கிறது நம்ம எடுக்கலாம். கிரீன், பச்சை, ஆரஞ்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம ஒவ்வொரு பிளேட்ஸ்ல வச்சு அழகா நம்ம கொடுக்கலாம். விக்கிரங்கள்லாம் வச்சு நம்ம வழிபடுறோம்னா இந்த மாதிரி பட்டு புடவைலாம் நம்ம அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்கலாம். சின்ன சைஸ்ல இருந்து எடுத்து பெரிய சைஸும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் சுவாமிக்கு போடுற மாதிரி எல்லா கலரும் வந்து செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எங்க வீட்டுல இருக்க மகாலட்சுமி தாயாருக்கு அந்த மாதிரி இது இல்ல போட்டு விடுற மாதிரி, அதனால அவங்களுக்கு வந்து நானே வந்து ஸ்டிச் பண்ணி ஷால் மட்டும் நான் போட்டு விடுவேன். ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. உங்க வீட்டுல விக்கிரங்கள் இருக்கு, இந்த மாதிரி நீங்க போட்டு விட முடிஞ்சா வாங்கி போட்டு விடுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வரலட்சுமி நோம்புக்கான வீடியோஸ் எல்லாம் வரும் இனிமே நம்ம சேனல்ல. நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும், எப்பவுமே நான் சொல்றது உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதனால மறக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.